விசுவாசத்தோடு ஒருத்தன் பேசுறான், இல்ல நம்ம கர்த்தர் சொல்ற வழியில தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சொல்லும்போது நாம் அதுக்கு எதிராக பேசுறது, அதுக்கு எதிராக சில காரியங்களை செய்வது எதுக்கு சமம்? அவனை கல்லெடுத்து அடிக்கிறது சமம் மாட்டம் இல்ல, கர்த்தருடைய சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படியாததுக்கு சமம். நல்லா கவனிங்க. நீங்கள் ஒரு குடும்பமாக இருக்கும், நம்ம ஒரு சபையாக இருக்கும், கர்த்தர் நமக்கு ஒரு ஆலோசனை எப்பயும் கொடுக்குறாரு. செய்தியில் கொடுக்கலாம், நீங்கள் வசனம் வாசிக்கும் போது கொடுக்கலாம், நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் கொடுக்கலாம், ஆவியானவர் உங்கள் மூலமா இடைப்படலாம் ஆராதிக்கும் போது. அப்படி இடைப்படும் போது கர்த்தர் கொடுக்குற அந்த ஆலோசனைக்கு நீங்க செவி கொடுக்காம, கர்த்தர் யாரை எடுத்து பயன்படுத்தி இந்த வார்த்தைகளை உங்களுக்கு கொடுக்கிறாரோ, அது உங்க வீட்டுக்காரா இருக்கலாம், உங்க மனைவியா இருக்கலாம், உங்க பிள்ளையா இருக்கலாம், உங்க சபை ஊழியக்காரனா இருக்கலாம், உங்க சபையிலுக்கு ஏதோ ஒரு விசுவாசியா இருக்கலாம், அவங்க மூலமா கூட கர்த்தர் பேசுவாரு. ஆனா பேசுகிற அவங்க மேல உங்க கோபம் திரும்புதுன்னா, வசனம் சொல்லுது நீங்க கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கல அப்படின்னு அர்த்தம். நல்லா கவனிச்சிங்க. எத்தனை லிஸ்ட் கொடுத்துருக்காரு, இன்னொரு வாட்டி ரிவைஸ் பண்ணுறோம் பாருங்க. விசுவாசியாமல் இருப்பது கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் இருப்பது தான். நம்பாமல் இருப்பது கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடாமல் இருப்பது தான். கீழ்ப்படியாமல் இருப்பது கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடாமல் இருப்பது தான். சொல்வதை செய்யாமல் இருப்பது கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடாமல் இருப்பது தான். அதற்கு எதிராக பேசுவது, குழப்பத்தை உண்டு பண்ணுவது, துர்ச்செய்தியை பரப்புவது, முறுமுறுப்பது, உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்லி கொடுத்து உங்களை வழி நடத்துகிற தேவனுடைய ஊழியக்காரருக்கு விரோதமாக எழும்புவது, அவர்களுக்கு விரோதமாக முறுமுறுப்பது, அவிசுவாசமான வார்த்தைகளை பேசுவது, அறிக்கையிடுவது, கர்த்தருக்கு விரோதமாய் பேசுவது, தவறான வழி நடத்துதலை தேர்வு செய்ய முயற்சிப்பது, விசுவாசத்தோடு பேசும் பிள்ளைகளை கல்லெறிய துணிவது, இது எல்லாமே என்னது தான்? கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடாததற்கு சமமே. நல்லா கவனிச்சிங்க. அப்போ கர்த்தருக்கு சத்தத்துக்கு செவி கொடுக்கலனா நம்ம ஏதோ வசனத்துக்கு கீழ்ப்படியில் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் கர்த்தர் இதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணுறார், இதெல்லாம் சேர்த்து தான் சொல்கிறாரு, நீ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கல. அப்போ நம்ம வாழ்க்கையில் இது இருக்கா? யோசித்து பாருங்க.